நம்ம பேர் வந்து ஃபைசலுங்க. நம்ம இந்த கரும்பு கடை பகுதியில் சாஜி கார்மெண்ட்ஸ்னு கடை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ஒரு 4 வருஷமாக செயல்பட்டுருக்கு மக்களுடைய நல்ல ஆதரவில். இதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு பேக் பார்த்தீங்கன்னா எம்எம் மென்ஸ் வேரு, எஸ்2 மென்ஸ் வேரு, எஃப்எம் மென்ஸ் வேரு அப்படின்னு 3 மென்ஸ் வேர் கடை இருந்தது. இன்றைக்கும் அது செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஜி கார்மெண்ட்ஸுங்கிற இந்த மதினா நகரில் வந்து ஒரு மீடியமான ஸ்தாபனத்தில் ஈடுபட்டு இருந்தது. மக்களுடைய ஒரு நல்ல ஆதரவுக்காக மக்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், நம்ம கடையில் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நம்பி வர தொடங்கிட்டாங்க. இந்த கரும்பு கடைக்கு போனால் சாஜி கார்மெண்ட்ஸுக்கு போனால் ஒரே ரேட்டு தான். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் அது ரேட்டு நாணயமாக இருக்கும். இந்த ரம்ஜான் பெருநாள் சமயத்தில் கொஞ்சம் ஒப்பனாக பகுதிக்கு போய்க்கின்ற மக்கள் வந்து இங்கேயே வாங்குறதா பண்ணுறாங்க. இப்போ வந்து மக்கள் மத்தியில் எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆடைகள் வாங்குறதுக்கு வந்து துணி கடைன்னு சொன்னாலும் ஆடைகள் வாங்குகிற இடம் தான். இந்த நம்ம கடையை பொறுத்தளவில் என்ன, இந்த சாஜி கார்மெண்ட்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஷர்ட்டு வச்சுருப்போம். அது பார்த்தீங்கன்னா 250க்கு தான் வச்சுருப்போம். எல்லா கடையிலையும் இருக்கும், அது எல்லா கடையிலும் இருக்குன்னா அளவாக எடுத்துகிட்டு வருவாங்க. 50 பீஸு 100 பீஸு 200 பீஸ் எடுப்பாங்க. நாங்கள் வந்து ஓன் ப்ராடக்ட் பண்ணுறோம். அது டிச்சிங் கொடுத்து யூனிட் கொடுத்து வாங்குறதுனால ஒரு பீஸுக்கு மினிமம் உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். அதனால் ஒரு 100 ரூபா கம்மின்னு வெளியில் உள்ள மக்கள் நம்ம கடைக்கு வர 4 இடத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது இப்போ ரம்ஜான் நோம்பு டைம் என்னென்ன ஸ்பெஷலாக? இப்போ ரம்ஜான் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு ஃபஸ்ட்டு நோன்பு வைப்பாங்க, இபாபத்தில் இருப்பாங்க. ஒரு 10 நாள் வந்து நோம்போடைய இதில் வந்து பெருசாக வியாபாரம் இருக்காது, பரவலான வியாபாரம் இருக்காது. 10 நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் அது துணி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு பர்ச்சேஸுக்கு 1 2 அப்படி வியாபாரத்துக்கு வருவாங்க. ரம்ஜான் ஆடைகள் வாங்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறோம், ரொம்ப கூட்டடி நெருக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு சரியான மாடல் கிடைக்காது, நீங்கள் நினச்ச எதிர்பார்ப்பில்லான ஒரு ஃப்ரீடம் இருக்காது, நோன்பு வச்ச டயர்ட்லாம் வருவீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோம்புலேயே சரக்கெல்லாம் போட்டுருவோம். என்னென்ன மாடல் கேர்ள்ஸ் பாய்ஸ் மென்ஸ் எல்லாமே இறக்கிடுவோம். ஏன்னா இது ரெகுலராக நடக்கக்கூடிய கடனால் நம்ம கடைசியாக வியாபாரம் பண்ணக்கூடிய எண்ணத்தில் இருக்க மாட்டோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரம்ஜானுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் வந்துருக்கு. இன்னும் பண்டல் நிறையா இருக்குது. இப்போவே வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரீயானா எப்படின்னா கூட்டம் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற மாடலு வருஷத்துக்கு துணி எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம என்ன ஒரு கற்பனையில் வர்றோமோ அந்த துணியெல்லாம் அப்போ கடைசி நேரங்களில் வரும்போது இதே கடைக்குள்ளே 200 பேர் 300 பேர் நிற்கும்போது நெருக்கடியாக இருக்கும், கூட்டமாக இருக்கும், எடுக்க முடியாது, துணி எடுக்கிறவருடைய ஆசையே போயிடும். அதனால் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து இந்த ரமலான் மாதத்தில் இந்த ஒரு 10 நோம்புக்கு மேலே ஃப்ரீயாக டெய்லியும் வந்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் 50 பேர் இருக்கும்போது எங்களுக்கும் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் நினச்சது எடுக்கிறதுக்கும் ஒரு சௌரியமாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். சாஜினால எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. நம்ம கடையில் வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை தாங்க. எங்கள் கடை